எவ்ரிவான், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பயிற்சி 7.2. பயிற்சி 7.2ல இருக்கக்கூடிய எல்லா எடுத்துக்காட்டு கேள்விகளுக்கும் சும்மா அட்டகாசமா பதில் அளிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதுல 7.2ல தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாடுகள். இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். தொடுகோடு செங்கோடெல்லாம் அத்தியாயம் 4ல படிச்சிருப்போம். சரி, இதுலயும் அதே மாதிரி தாங்க. ஸோ தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாடுகள் எப்படி இருக்கும்? ஒரு தளத்தில் உள்ள வளைவரைக்கு கொடுக்கப்பட்ட புள்ளியில் தொடுகோடு என்பது வளைவரையில் அப்புள்ளியை தொட்டுக்கொண்டு செல்லும் ஒரு நேர்கோடு ஆகும். தொடுகோடு அப்படிங்கிறது என்னதுங்க? ஒரு தளத்தில் உள்ள வளைவரைக்கு, ஒரு தளத்தில் இருக்கக்கூடிய வளைவரைக்கு கொடுக்கப்பட்ட புள்ளியில் தொடுகோடு அப்படிங்கிறது வளைவரையில் அப்புள்ளியை தொட்டுக்கொண்டு செல்லும் ஒரு நேர்கோடு. இப்படி போகக்கூடிய ஒரு நேர்கோடா தான் இருக்கும். வளைவரை மீதுள்ள புள்ளியில் வளைவரைக்கு செங்கோடு என்பது அப்புள்ளியில் வரையப்படும் தொடுகோட்டிற்கு அப்புள்ளியில் செங்குத்தாக உள்ள நேர்கோடு ஆகும். செங்குத்தா இருக்கக்கூடிய நேர்கோடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நேர்கோடு அப்படிங்கிறது அது செங்குத்தா இருக்கக்கூடியது நேர்கோடு. ஸோ அந்த வளைவை தொட்டு போறது தொடுகோடு. அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஈஸியா சொல்லணும்னா இவ்வளவுதான். அதே பாருங்களேன், செங்கோடு அப்படிங்கிறது ஸோ இதுதான் தொடுகோடு. இந்த வளைவை தொட்டு போயிருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வளைவு. ஸோ இந்த வளைவை தொட்டு போறது தொடுகோடு. இந்த தொடுகோடுக்கு நேரா வர்றது செங்குத்தா வர்றது செங்கோடு. புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான். y = f of x என்ற வளைவரையை கருதுக. வளைவரையின் மீதுள்ள a, b என்ற புள்ளியில் தொடுகோட்டின் சமன்பாடு இப்படி இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸோ அந்த செங்கோட்டோட சமன்பாடு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? ஸோ இதை நீங்க இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதாவது எடுத்துக்காட்டுல ஒரு கேள்வி பார்த்தா போதும், உங்களுக்கு நல்லாவே தெளிவா புரிஞ்சிடும். குறிப்புரை, கண்டிப்பா இந்த குறிப்புரை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வளைவரைக்கு ஒரு புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு கிடைமட்டமாக இருந்தால் அப்புள்ளியில் வகைக்கெழு 0 ஆகும். அது மட்டும் இல்லாம x1, y1 என்ற புள்ளியில் தொடுகோட்டின் சமன்பாடு y = y1 மற்றும் செங்கோட்டின் சமன்பாடு x = x1 ஆகும். வளைவரைக்கு ஒரு புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு நிலைக்குத்தாக இருந்தால் அப்புள்ளியில் வகைக்கெழு காணத்தக்கது மற்றும் முடிவிலி அதாவது இன்ஃபினிட்டி ஆகும். ஆகவே x1, y1 என்ற புள்ளியில் தொடுகோட்டின் சமன்பாடு எப்படி இருக்கும்னா x = x1 மற்றும் செங்கோட்டின் சமன்பாடு y = y1 ஆகும். புரிஞ்சுதுங்களா? சொல்லணும் பெருசாலாம் ஒன்றும் சொல்லலை. வளைவரைக்கு ஒரு புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு கிடைமட்டமா இருந்துச்சு அப்படின்னா y = y1, x = x1 எடுத்துப்போம். இதே நிலைக்குத்தா இருந்துச்சு அப்படின்னா x = x1, y = y1 அதே தான். ஆனால் அந்த x1 முடிவெளியில போய் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு வளைவரைகளுக்கு இடைப்பட்ட கோணம். ஒரு 2 வளைவரைகள் இருக்கு. ஸோ அந்த 2 வளைவரைகளுக்கும் இடைப்பட்ட கோணம். ஸோ இந்த மாதிரி ஒரு வளைவரை, இந்த மாதிரி ஒரு வளைவரை இருக்கு. இல்லைன்னா இப்படி கூட இந்த வளைவரை இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அதுக்கு இடைப்பட்ட கோணம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு இடைப்பட்ட கோணம் எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்னா 2 வளைவரைகள் வெட்டி கொள்ளும் புள்ளியில் வரையப்படும் தொடுகோட்டுக்கு இடைப்பட்ட குறுங்கோணமே வெட்டும் புள்ளியில் 2 வளைவரைக்கும் இடைப்பட்ட கோணமாக வரையறுக்கப்படுகிறது. ஒன்றும் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி அச்சுக்கள் இருக்குன்னு வைங்களேன். ஸோ ஒரு 2 வளைவரை எடுத்துக்கலாம். ஸோ இப்படி ஒன்று போயிருக்கு, இப்படி ஒரு வளைவரை போயிருக்கு, இப்படி ஒரு வளைவரை வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் அப்படின்னா இங்கிருந்து ஒரு தொடுகோடு, இங்கிருந்து ஒரு தொடுகோடு போட்டு இங்க இருக்கக்கூடிய கோணத்தை கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? ஸோ அந்த கோணம் கண்டுபிடிக்கணும்னா இங்கிருந்து ஒரு தொடுகோடு, இங்கிருந்து ஒரு தொடுகோடு போட்டு அந்த 2 தொடுகோட்டுக்கு இடைப்பட்ட கோணம் தான் கோணம்னு சொல்லக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸோ இந்த கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு tan theta = modulus m1 - m2 divided by modulus m1 - m2 divided by 1 plus m1 m2 1 plus m1 m2. ஸோ இதுதான் இந்த குறுங்கோணம் தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரம். ஸோ இதை மறந்துடக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குறிப்புரை, x1, y1 என்ற புள்ளியில் 2 வளைவரைகள் இணையெனில் ஸோ x1, x2ங்கிற புள்ளியில் 2 வளைவரை இணையா இருந்துச்சுன்னா m1 = m2. இதே செங்குத்தா இருந்துச்சுன்னா m1 டாட் m2 = -1. செங்குத்தா இருந்துச்சுன்னா m1 டாட் m2 = -1. இணையா இருந்துச்சுன்னா m1 = m2. ஸோ இந்த ரெண்டும் ஒரு மதிப்பெண் வினால கேட்பாங்க. புரிஞ்சுதா? சரி, அடுத்தது எடுத்துக்காட்டு. ஸோ எடுத்துக்காட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 7.11.
ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 2 என்ற வளைவரைக்கு 1,2 என்ற புள்ளியில் தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாடுகளை காண்க. y கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வளைவரைக்கு ஒரு புள்ளி கொடுத்துட்டாங்க. அந்த புள்ளியை வச்சு தொடுகோடு செங்கோட்டோட சமன்பாடும் கண்டுபிடிக்கணும். சரி, yக்கான சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 2 இல்லையா? சரி, இது வகையிட்டுலாமா? எக்ஸை பொறுத்து வகையிட போகிறோம். எதை பொறுத்து வகையிட போகிறோம்? எக்ஸை பொறுத்து. ஸோ எக்ஸை பொறுத்து வகையிட கிடைப்பது என்ன கிடைக்கும்? dy by dx equal to எக்ஸை பொறுத்து வகையிடுறோம். அதனால dy by dx எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸை பொறுத்து பண்ணும்போது 2x 3x எக்ஸை பொறுத்து பண்ணும்போது 3 ஏன்னா எக்ஸ் 1 ஆயிடும் இல்லையா? ஸோ பிளஸ் 3 மாறிலியே பண்ணால் 0. ஸோ போட்டு தேவையில்லை. 2x பிளஸ் 3 அவ்வளோதான். சரி, இப்போ dy by dx கண்டுபிடிச்சாச்சு. dy by dx என்ன கிடைச்சது நமக்கு? dy by dx ஈக்குவல் டு 2x பிளஸ் 3ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ அதுவும் எழுதிக்கலாம். 2x பிளஸ் 3 எழுதியாச்சு. இப்போ dy by dx கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அவங்க ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த புள்ளியில் தொடுகோடு மற்றும் செங்கோட்டை சமன்பாடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, அவங்க ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த புள்ளியை பயன்படுத்தி dy by dx கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்மளுக்கு dy by dx அப்படிங்கிறது சாய்வு கண்டுபிடிக்கணும். ஸோ dy by dxங்கிறதுனா சாய்வு இல்லையா? ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், m சாய்வு, dy by dxனாலும் சாய்வுன்னு. ஸோ சாய்வு எந்த புள்ளியில்? 1,2. ஸோ நீங்கள் இந்த இடத்துல சாய்வுன்னு எழுதிக்கோங்க. சாய்வு எந்த புள்ளியில் வேணும்? சாய்வு 1,2ங்கிற புள்ளியில் வேணும். 1,2ங்கிற புள்ளியில் சாய்வு வேணும். சரி, இப்போ 2x பிளஸ் 3 இது 1,2. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டுக்கலாம். ஸோ போட்டோன்னா 2 into 1 plus 3 2 into 1 2 2 plus 3 5. ஸோ சாய்வு என்னன்னு கிடைச்சிருக்கு? 5ன்னு கிடைச்சிருச்சு. சரி, இப்போ ஒரு சாய்வு ஒரு புள்ளி இருக்கு. அப்போ ஒரு சாய்வு ஒரு புள்ளி இருந்தா தொடுகோட்டின் சமன்பாடு எப்படி இருக்கும்? y minus y1 which is equal to m into x minus x1. ஸோ தொடுகோட்டின் சமன்பாடு என்னதுங்க? y minus y1 which is equal to m into x minus x1. ஸோ சாய்வு எவ்வளோன்னு தெரியும்? 5ன்னு தெரியும். சரி, இப்போ நமக்கு புள்ளியும் ஒன்று தெரியும். ஸோ இந்த புள்ளிங்கிறதும் தெரியும். ஸோ புள்ளி என்ன? 1,2. புள்ளி என்ன? 1,2. சரி, சாய்வு என்ன? m. சாய்வுங்கிறது m. 5ன்னு சொல்லியிருக்காங்க. சாய்வுங்கிறது என்னது? m. சாய்வுங்கிறது m. சரி, இப்போ இதை கொண்டு போய் இங்கே போட போகிறோம். அப்போ என்னாகும்? y இது x1 இது y1. அப்போ y minus y1 which is equal to m into x minus x1 வருமா? சரி, அப்போ y minus 2 equal to 5 into x 5x 5x minus 5 into 1 5. அப்போ என்ன வரும்? உள்ள எடுத்துட்டு வாங்க எல்லாத்தையும். அப்போ y minus 2 equal to plus 5x உள்ள வந்தா minus 5x plus 5x உள்ள வந்தா minus 5x. அடுத்தது minus 5 உள்ள வந்தா plus 5. ஸோ plus 5 equal to 0. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ minus 5x plus y minus 2 plus 5 என்ன? plus 3 equal to 0. இப்போ மைனஸால் ஃபுல்லாத்தையும் பெருக்க போகிறோம். இப்போ என்ன வரும்? 5x minus y minus 3 equal to 0. ஸோ இதுதான் தொடுகோட்டோட சமன்பாடு. இதுதான் என்னங்க? தொடுகோட்டின் சமன்பாடு. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது செங்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம். செங்கோட்டின் சமன்பாடு எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவ்வளோதான். ஸோ செங்கோட்டின் சமன்பாடு ஒரு 3 விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அத்தியாயம் 4லேருந்தே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் வருதான்னு பாருங்க. செங்கோட்டின் சமன்பாடு ஞாபகம் வருதா? 3 விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். எக்ஸோட கெழுவையும், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் தொடுகோட்டோட சமன்பாடு கண்டுபிடிச்சிக்கணும். தொடுகோட்டோட சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டு
எக்ஸோட கெழுவையும் ஒய்யோட கெழுவையும் இடத்த மாத்திக்கணும். எக்ஸோட கெழுவையும் ஒய்யோட கெழுவையும் இடத்த மாத்திக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான், எக்ஸோட கெழுவையும் ஒய்யோட கெழுவையும் இடத்த மாத்திக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் இருக்க குறியீட்டை மாத்தணும். மைனஸ்ல இருந்தா பிளஸ், பிளஸ்ல இருந்தா மைனஸ். ஸோ இது ரெண்டாவது. மூன்றாவது விஷயம் என்ன, ஸோ மாறிலி, மாறிலியை தூக்கிட்டு பிளஸ் கே போடணும். மாறிலி என்ன இருந்தாலும் சரி கான்ஸ்டன்ட், அதை தூக்கிட்டு பிளஸ் கே போடணும். அவ்வளவுதான் இல்லைங்களா. இந்த மூணு விஷயத்த பண்ணணும். எதுல இருந்து, அதாவது தொடுகோட்டோட சமன்பாட்டுல இருந்து இந்த மூணு விஷயங்களையும் நம்ம பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? சரி, பண்ணிடலாமா? அதுதான் வந்து செங்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு எளிமையான ஒரு வழிகள். சரியா? சரி, இப்போ எக்ஸோட கெழு என்ன 5, அதை கொண்டு போய் ஒய்க்கு மாத்திரலாமா? சரி, ஒய்க்கு போட்டாச்சு. ஒய்யோட கெழு என்ன 1, அதை கொண்டு இந்த பக்கம் வந்தா வெறும் எக்ஸ். நடுவில் என்ன குறியீடு இருக்கு, நடுவில் மைனஸ் குறியீடு, அப்போ இங்கே வரும்போது பிளஸ். ஸோ பிளஸ். அடுத்தது மாறிலி என்ன -3, இதுக்கு மேலே என்ன போடணும் பிளஸ் கே. என்ன மைனஸ் இருந்தாலும் சரி பிளஸ்ல இருந்தாலும் சரி மாறிலி, ஆனால் நீங்கள் போட வேண்டியது பிளஸ் கே ஈக்குவல் டு 0. இப்போ ஒரு புள்ளி வழியா போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன புள்ளி கொடுத்துருந்தாங்க 1,2 இல்லையா? ஸோ அந்த 1,2 இங்கேயும் போட்டுக்கிறோம். இப்போ இது எக்ஸுக்கு பதிலாக இது ஒய்க்கு பதிலாக போட்டு பாருங்களா. 1 + 5 × 2 + k = 0. 1 + 5 2s are 10 + k = 0. அப்போ 1 + 10 11. 11 + k = 0. k = +11 இது பக்கம் தான் -11. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ கே என்ன கிடைச்சிருக்கு -11. ஸோ இதை கொண்டு போய் இப்போ அங்கே போட்டுடலாமா? ஸோ இதை கொண்டு போய் இதில் போட்டிங்கன்னாவே போதும். இதில் போட்டிங்கன்னா என்ன வரும் 1 which implies x + 5y. k என்ன இருக்கு ப்ளஸ் கேன்னு இருக்கு. ஸோ கே என்ன -11. ஸோ அங்கே போட்டால் -11 = 0. புரிஞ்சுங்களா? இதான் வந்து என்னதுங்க செங்கோட்டின் சமன்பாடு. புரிஞ்சுதா? ஸோ இப்போ ஒரு தொடுகோட்டின் சமன்பாடு செங்கோட்டின் சமன்பாடு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க கேட்ட ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. செங்கோட்டின் சமன்பாடு தொடுகோட்டின் சமன்பாடு ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. புரிஞ்சுதா இந்த கேள்வி? ஸோ ரொம்ப எளிமையான கேள்வி தான், நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? சரி, அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 7.12. ஸோ ஒய்க்கு ஒரு வளைவரைக்கு ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த புள்ளிகளில் வரையப்படும் தொடுகோடு y = x என்ற கோட்டிற்கு இணையாக இருக்கும். ஸோ இதில் எந்தெந்த புள்ளியில் வரையக்கூடிய தொடுகோடு வந்து y = x அப்படிங்கிற கோட்டுக்கு இணையாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரிங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இவங்க இதுக்கு இணையாக இருக்கணும், y = xக்கு இணையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற ஒய்யை எடுத்துக்கலாம். ஸோ ஒய்யை எடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த சமன்பாடு எடுத்துக்கலாம். ஸோ ஒய்யை எடுத்து பாருங்கள். ஸோ ஒய் என்ன கொடுத்துருக்காங்க x³ - 3x² + x - 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எக்ஸை பொறுத்து வகையிட்டுக்கலாம். ஸோ எக்ஸை பொறுத்து வகையிட்டோன்னா என்ன ஆகும் dy/dx = x³ இருக்கு. அப்போ 3 x⁴n ஃபார்முலா. அப்போ x⁴n பயன்படுத்தணும்னா n × x⁴n - 1 n × x⁴n - 1 இல்லையா? ஸோ இந்த சூத்திரம் ஞாபகம் இருக்கா? ஸோ அதே மாதிரி தாங்க இங்கேயும் பயன்படுத்த போகிறோம். ஸோ இதை பயன்படுத்தணும்னா என்ன கிடைக்கும், என்ன வருங்க? ஸோ 3 × x⁴2 மைனஸ் இங்கேயும் அதே மாதிரி தான் கெழுக்களை எல்லாம் அப்படியே எழுதிக்கணும். இப்போ x² பண்ணிங்கன்னா 2x⁴1. ஸோ அப்போ 2x⁴1 x⁴1 xன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் எக்ஸை பொறுத்து பண்ணால் 1. ஸோ 1 மாறிலியை பண்ணால் 0, அதை விட்டுருங்க. ஸோ வேணா போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இப்போது 3x² - 3 2s are 6x + 1. ஸோ இதான் என்னது dy/dx. புரிஞ்சுதுங்களா? சரி, இது வந்து நீங்கள் m1 கூட வச்சுக்கலாம். இது என்னன்னு கூட வச்சுக்கலாம், நீங்கள் m1 வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் அப்படியே dy/dx கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரி, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எந்தெந்த புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு y = xங்கிற கோட்டுக்கு இணையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ y = xனால x = y ஒன்று தானே. சரி, அப்போது ஸோ இது கொடுத்துருக்காங்க 3x + 1. ஓகே, ஸோ இப்போது y = xனாலும் x = yனாலும் சமம் தான் இல்லையா? ஸோ இந்த +5 உள்ள வந்துச்சுன்னா -y. ஸோ இப்போ x - y = 0ன்னு எழுதிக்கலாமா?
சரி, இதையும் அதே மாதிரி தாங்க எக்ஸை பொறுத்து வகையிட போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? எக்ஸை பொறுத்து வகையிடலாம். இல்லை எக்ஸை பொறுத்து வகையிட வேண்டாம் அப்படின்னா இதுக்கு நீங்கள் சாய்வு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சாய்வு இந்த மாதிரி ஒரு சமன்பாடு கொடுத்து சாய்வு கண்டுபிடினா என்ன? மைனஸ் ஏ பை பி. இந்த மாதிரி ஒரு சமன்பாடு கொடுத்து சாய்வு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும்? மைனஸ் ஏ பை பி. ஸோ ஏங்கிறது என்ன? எக்ஸோட கெழு. ஏங்கிறது என்ன? எக்ஸின் கெழு. பிங்கிறது ஒய்யின் கெழு. இது எக்ஸின் கெழு, பிங்கிறது ஒய்யின் கெழு. அப்போ என்ன வரும்? மைனஸ் எக்ஸின் கெழு என்ன? 1. ஸோ அப்போ -1 டிவைடட் பை பிங்கிறது என்ன? ஒய்யோட கெழு. ஒய்யோட கெழு என்ன? 1. ஸோ -1. -1 போயிடும் 1. இப்போ சாய்வு என்ன? 1. இப்போ சாய்வு 1. புரிஞ்சுதுங்களா? சாய்வுனா என்ன? dy by dx. சாய்வுனா என்ன? dy by dx. அப்போ இந்த சமன்பாடை 1ன்னு வச்சுக்கோங்க. இங்க dy by dx இருக்கா? ஸோ அதுக்கு பதிலாக கொண்டு வந்து இங்க 1 பயன்படுத்திக்கலாமா? சரி, ஸோ இப்போ இது 2ன்னு போட்டுக்கோங்க. அப்போ சாய்வுனா dy by dx ஈக்குவல் டு 1, இதை 2ன்னு வச்சுக்கோங்க. சரி, சாய்வுனா என்ன? dy by dx. சரி, இப்போ 1ஐயும் 2ஐயும் பாருங்களேன். ரெண்டுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? dy by dx பதிலாக 1 போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ 3x² minus 6x plus 1 equal to 1 போட்டுக்கலாமா? ஏன்? இது equal to dy by dx. dy by dx நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 1ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ அதை தூக்கி நான் இங்கே போட்டுட்டேன். புரிஞ்சுதுங்களா? சரி, 1 போயிடும். அப்போ என்ன இருக்கும்? 3x² minus 6x equal to 0. புரிஞ்சுதா? சரி, இப்போ நம்ம 3x பொதுவாக எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 3 இருந்துச்சு, அது பொதுவாக வெளியே வந்துருச்சு. 2x இருக்குது, அதில் 1x பொதுவாக வெளியே வந்துருச்சு, இன்னும் 1x மட்டும்தான். ஸோ இந்த 1x உள்ளே போட்டுக்கலாம். இது எத்தனை தடவை 3 டேபிளில்? 2 தடவை. ஸோ -2. x பொதுவாக வெளியே வந்துருச்சு, வராது. ஸோ ஈக்குவல் டு 0. அப்போது இது மட்டும் ஈக்குவல் டு 0, இது மட்டும் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன வரும்? 3x ஈக்குவல் டு 0 1, x minus 2 equal to 0 1. அப்போ 3x equal to 0னா xும் 0 தான் இல்லையா? ஸோ இப்போ x equal to 0. அடுத்தது -2 அந்த பக்கம் போனால் +2. அப்போது x equal to 2. அப்போது xக்கு 0, xக்கு 2. ஸோ ஒய்யோடது கண்டுபிடிச்சிடலாமா? சரி வாங்க. ஸோ இப்போ x 0வாக இருக்கும்போது y எப்படி இருக்கும்? ஸோ yங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் என்ன அப்படிங்கிறது. yங்கிறது என்ன? x³ minus 3x² plus x minus 2. yங்கிறது என்னதுங்க? x³ minus 3x² x³ minus 3x² plus x minus 2 plus x minus 2. சரி, இப்போ yக்கு பதிலாக இங்கே நம்ம 0, xக்கு பதிலாக 0 போட போகிறோம் yங்கிற சமன்பாட்டில். ஸோ இந்த சமன்பாட்டில் xக்கு பதிலாக 0 போட்டால் என்ன வரும்? 0 minus 3 into 0 plus 0 minus 2. அப்போ உங்களுக்கு -2 மட்டும்தான் வரும். அப்போ y equal to -2. அப்போ xக்கு 0 போட்டால் yக்கு -2 வருது. ஸோ இப்போ இதே xக்கு 2 போட்டு பாருங்கள் என்ன வரும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ xக்கு 2 போட்டோன்னா என்ன வரும்? y equal to 2³ minus 3 into 2 square plus 2 minus 2 போட்டலாமா? plus 2 minus 2 போயிடும். 2³ என்ன? 2 into 2 into 2, அதாவது 8 minus 3 into 2 square 4. இப்போ 8 minus 3 4s are 12. இப்போ 8 minus 12 minus 4. ஸோ y equal to -4. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ x 0வாக இருக்கும்போது y வந்து -2. அப்போ 0, -2 மற்றும் x 2வாக இருக்கும்போது y என்ன? -4. அப்போ 2, -4 என்ற புள்ளிகளில் வரையப்படும் தொடுகோடு y equal to x என்ற கோட்டிற்கு y equal to x என்ற கோட்டிற்கு இணையாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த 2 புள்ளிகளில் வரையப்படக்கூடிய தொடுகோடு வந்து இந்த y equal to x அப்படிங்கிற கோட்டிற்கு இணையாக இருக்கும்னு சொல்லியாச்சு. புரிஞ்சுதுங்களா? ஸோ ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க நம்ம கேள்வியில்?
ஸோ அந்த கோட்டுக்கு இணையா இருக்கக்கூடிய புள்ளிகள் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ 2 புள்ளிகளையும் அது இணையா இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. சந்தேகம் ஏதாவது இருக்கா? ஸோ ஒரு நல்ல கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 7.13 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா x ஈக்குவல் டு 2 cos 3tன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் yங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, 3 sin tன்னு சொல்லியிருக்காங்க. சரி, என்ற லிசஜோர்ஜ் வளைவரையின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் பயன்பாடுகளை காண்க. ஸோ இந்த வளைவரை மேலே இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு புள்ளி, ஏதோ ஒரு புள்ளியில தொடுகோடு செங்கோட்டோட சமன்பாடு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரிங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸுங்கிறது 2 cos 3t 2 cos 3t. சரி, y என்ன கொடுத்துருக்காங்க, yங்கிறது 3 sin t. yங்கிறது என்னங்க சொல்லியிருக்காங்க, 3 sin. y என்ன கொடுத்துருக்காங்க, 3 sin tன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மாற்றிக்கோங்க, அது t கிடையாது, 2t 3 sin 2t. சரியா? சரி, இப்போ 3 sin 2t. சரி, எடுத்தாச்சு. இப்போ எக்ஸ் இருக்க, ஒய்யும் கொடுத்துருக்காங்க. சரி, ஏதேனும் ஒரு புள்ளியில தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாடு கேட்டிருக்காங்க. சரியா? சரி, இப்போ டீயை பொறுத்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன வரும், dx by dt. டீயை பொறுத்து வகையிட்டோன்னு என்ன வரும், 2 அப்படியே வந்துடும் கெழு. இப்போ நல்லா கவனிங்க, cos 3tன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை cos t, இந்த 3tயை நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா இந்த உள்ள இருக்க 3tயை tன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போது cos tயை பண்ணால் என்ன வரும், மைனஸ் sin t. cos tயை பண்ணால் மைனஸ் sin t. சரி, அப்போ -2 sin t. சரிங்களா? சரி, இப்போ தனியாக இந்த 3tயை நம்ம tன்னு வச்சுருந்தோம். அப்போ இந்த 3tயை tயை பொறுத்து பண்ணால் 3. ஸோ இது கூட 3யை பெருக்கிக்கணும், இது கூட அந்த 3யை பெருக்கிக்கணும். நான் இதை சொல்லியிருக்கேன், எதை பண்ணாலும் தனியாக எடுத்து பண்ணுறதை பெருக்கிடணும் இது கூட. ஸோ இதுக்கு 3 வந்துச்சு tயை பொறுத்து பண்ணும்போது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், 3யை பெருக்கிறேன். சரி, இப்போ எனக்கு என்ன வரும், -6 sin t. -6 sin t இதான் வந்து என்னுடைய dx by dt. சரிங்களா? சரி, அதே மாதிரி அதையும் பண்ண போகிறேன், டீயை பொறுத்து தான் அதையும் வகையிடுறேன். அப்போ என்ன வரும், dy by dt equal to 3. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், sin 2tன்னு இருக்கா, இதில் இந்த 2tயை tன்னு எடுத்துக்க போகிறேன். tன்னு எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன வரும், sin t. sin tயை பண்ணால் cos t. sin tயை பண்ணால் cos t. ஸோ இங்கே 3tயை நான் 3tன்னு தான் எடுத்துப்பேன், ஆனால் அதை நான் tயை நினச்சிப்பேன், அவ்வளோதான். ஸோ போடுறதெல்லாம் 3t தான் போடணும். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், sin 2t. sin 2tயை பண்ணால் cos 2t. அப்போ cos 2t. ஆனால் 2tயை நான் என்னவா எடுத்திருக்கேன், tன்னு எடுத்திருக்கேன். அப்போ 2tயை tயை பொறுத்து பண்ணால் 2. அப்போ 2 இது கூட பெருக்கிக்கணும். புரிஞ்சுதுங்களா? சரி, அப்போது 6 cos 2t. இது வந்து dy by dt. சரிங்க, இப்போ dx by dt, dy by dt கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் நமக்கு என்ன வேணும், dy by dx தான் வேணும். ஸோ இப்போ dy by dx வேணும்னா என்ன பண்ணலாம், dy by dt divided by dx by dt. ஸோ இப்போ dy by dt என்ன நமக்கு தெரியும், 6 cos 2t. 6 cos 2t by dx by dt என்னன்னு தெரியும், -6 sin 3t. -6 sin 3t. சரிங்க, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 6ம் 6ம் போயிடும். அப்போ என்ன இருக்கும், dy by dx equal to -cos 2t by sin 3t. -cos 2t by sin 3t. சரி, இப்போ ஒரு சாய்வு கிடைச்சிருச்சு, 2 புள்ளி இருக்கு. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் இதுதான் சாய்வு இல்லைங்களா, dy by dxங்கிறது சாய்வு. ஸோ இப்போ ஒரு சாய்வு கிடைச்சிருக்கு, ஒரு புள்ளி கிடைச்சிருக்கு, xyங்கிற புள்ளி கிடைச்சிருக்கு, சாய்வு கிடைச்சிருக்கு. அப்போ டான்ஜென்ட் தொடுகோட்டின் சமன்பாடு எப்படி இருக்கும், y minus y1 which is equal to m into x minus x1. அப்போ தொடுகோட்டின் சமன்பாடு
தொடுகோட்டோட சமன்பாடு எப்படி இருக்கும்? ஸோ தொடுகோட்டோட சமன்பாடு எப்படி இருக்கும்? தொடுகோட்டோட சமன்பாடு எப்படி இருக்கும்? y minus y1 which is equal to m into x minus x1. y minus y1 which is equal to m into x minus x1. சரிங்க. இப்போ புள்ளி 2 கொடுத்திருந்தாங்க. என்னென்ன புள்ளிகள் கொடுத்திருக்காங்க? 2 cos 3t 3 sin 2t. ஸோ இப்போ xங்கிற புள்ளி என்ன? 2 cos 3t 2 cos 3t. yங்கிற புள்ளி என்ன? 3 sin 2t 3 sin 2t. சரி, இப்போ xங்கிற புள்ளி yங்கிற புள்ளி எடுத்தாச்சு. dy by dx அப்படிங்கிறது என்ன? mன்னு சொல்லக்கூடியது. அது என்ன கொடுத்துருக்காங்க? minus cos 2t by sin 3t. minus cos 2t by sin 3t. சரி, இப்போ இதெல்லாமே எடுத்தாச்சு இல்லைங்களா? சரி, இப்போ y minus y1 னா y minus, இது x1 y1. ஸோ இப்போ y minus y1 னா 3 sin 2t equal to minus cos 2t by sin 3t m into x minus x1. அப்போ x என்னங்க? ஸோ 2 cos 3t x minus x1. சாரி, x தெரியாது, ஸோ x அப்படியே வச்சுக்கலாம். x1 வந்து 2 cos 3t. சரிங்க, இப்போ இந்த சைடில் இருக்கிறது இந்த பக்கம் ஃபுல்லாக பெருக்கிக்கலாமா? பெருக்கணும்னா என்ன வரும்? y into sin 3t minus 3 sin 2t sin 3t இல்லைங்களா? equal to minus cos 2tx உள்ள பெருக்கிடுங்க plus 2 cos 3t cos 2t. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ நல்லா கவனிங்க. இந்த y அப்படியே எழுதிக்கலாம். இப்போ y into sin 3t. அடுத்தது இங்க பாருங்க, இந்த x இருக்கு. ஸோ அந்த x உள்ள எடுத்துட்டு வந்தா மைனஸ், உள்ள வந்தா பிளஸ் பிளஸ் x cos 2t equal to 2 cos 3t cos 2t 2 cos 3t cos 2t அப்படியே எழுதிட்டேன். இப்போ இது மைனஸ், அந்த பக்கம் போனால் ப்ளஸ், ஸோ அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? ப்ளஸ் 3 sin 3t 3 sin 2t 3t. சரிங்களா? சரி, இப்போ எனக்கு x y தான் இருக்கணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு x அப்புறம் y மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ x cos 2t plus y sin 3t equal to 2 cos 3t cos 2t plus 3 sin 2t sin 3t வந்தாச்சு. இதுதான் வந்து தொடுகோட்டின் சமன்பாடு. இன்னும் இதை நீங்கள் உள்ள எடுத்துகிட்டு வந்து 0 கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. புரிஞ்சுங்களா? சரி, நீங்கள் உள்ள எடுத்துகிட்டு வந்து 0 போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் அதை அப்படியே கூட ஈக்குவல் டு அப்புறம் அப்படியே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? ஸோ இதுதான் தொடுகோட்டோட சமன்பாடு. புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்தது செங்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம். செங்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கணும்னா 3 ரூல்ஸ் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எக்ஸோட கெழுவையும் ஒய்யோட கெழுவையும் இடத்த மாற்றிக்கணும். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் இருக்க குறியீடு ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ், ரெண்டாவது சொல்லியிருக்கேன். மூணாவது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? கான்ஸ்டன்ட் மாறிலியே கேன்னு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த 3 விஷயத்தையும் பண்ணிடலாமா? இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ தொடுகோட்டின் சமன்பாடு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா செங்கோட்டின் சமன்பாடு. ஸோ தொடுகோட்டின் சமன்பாடு முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா செங்கோட்டின் சமன்பாடு. செங்கோட்டின் சமன்பாடு செங்கோட்டின் சமன்பாடில் நான் சொன்ன இந்த 3 விஷயங்களை பயன்படுத்திடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸினுடைய கெழு ஒயினுடைய கெழுவை எடுத்த மாற்றணும், இதையும் எடுத்த மாற்றணும். மாற்றிடலாமா? ஃபஸ்ட்டு sin 3t, அப்புறம் y cos 2t போட்டாச்சு. இப்போது நடுவில் இருக்க குறியீடு என்ன? ப்ளஸ், அப்போ அதுக்கு எதிர் குறியீடு மைனஸ், ஸோ மைனஸ் போட்டாச்சு. அடுத்தது வெளியே இருக்கிறது கான்ஸ்டன்ட், அதை அப்படியே கேன்னு வச்சுக்கலாம்.
இல்லைங்களா? சொல்ல எட்டு வரும்போது ப்ளஸ் கேன்னு ஆகிடுமா? சொல்ல எடுத்துருந்தீங்கன்னா மைனஸ் கே, இங்கே உள்ள எடுத்துருந்தீங்கன்னா மைனஸ் கேன்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம ப்ளஸ் கே போட்டுப்போம். ஸோ ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. உள்ள எடுத்துருந்தீங்கன்னா மைனஸில் இருக்கும் அது. ஸோ இங்கே நான் மைனஸில் ப்ளஸ் கேன்னு போட்டுக்கிறேன். சரி, இப்போது எனக்கு 2 புள்ளி எக்ஸு ஒய் கொடுத்துருக்காங்க கேள்வியில். 2 cos 3t 3 sin 2tன்னு. ஸோ என்னென்ன புள்ளிகள் கொடுத்துருக்காங்க? 2 cos 3t, வேற என்ன புள்ளிகள் கொடுத்துருக்காங்க? கேள்வியிலேயே கொடுத்துருக்காங்க அந்த 2 புள்ளிகளும். 2 cos 3t 3 sin 2t, 3 sin 2t. ஸோ இதை அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ இதை கொண்டு போய் எக்ஸு ஒய்க்கு பதிலாக மட்டும் போடுங்க. என்ன வரும்னு பார்க்கலாம். 2 cos 3t into sin 3t, இது எக்ஸுக்கு பதிலாக இது ஒய்க்கு பதிலாக, மைனஸ் 3 sin 2t cos 2t, 3 sin 2t cos 2t plus k equal to 0, plus k equal to 0. இப்போ 2 cos 3t sin 3t minus 3 sin 2t cos 2t plus k equal to 0. plus k அந்த பக்கம் போனால் minus k. ஸோ இப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ இப்போ 3 sin 2t cos 2t minus 2 cos 3t sin 3t equal to k. ஏன்னா ப்ளஸ் கே வெளியே போனால் மைனஸ் கே. ஸோ மைனஸால் இதை பண்ணும்போது ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இங்கே இருக்க மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடுச்சு, இங்கே இருக்க ப்ளஸ் இங்கே மைனஸ் ஆகிடுச்சு. புரிஞ்சுதா? ஸோ இப்போ கே கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கேவை கொண்டு போய் நான் வந்து எதில் பயன்படுத்த போகிறேன்னா இதில் பயன்படுத்த போகிறேன். சரிங்களா? ஸோ 1ல் பயன்படுத்தினா எனக்கு என்ன வரும்? கேவை கொண்டு போய் 1ல் போட போகிறேன். என்ன கிடைக்கும்? ஸோ 1 which implies கே என்ன? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் சைன் 3t, அடுத்தது மைனஸ் ஒய் காஸ் 2t ப்ளஸ் கே. கேங்கிறது என்னங்க? 3 sin 2t cos 2t. cos 2t. வேற என்ன சொல்லியிருக்காங்க? மைனஸ் 2 cos 3t sin 3t ஈக்குவல் டு கேக்கு போட்டாச்சு. ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ இதான் வந்து என்னதுங்க? எதனுடையது? செங்கோடு. ஆனால் செங்கோட்டில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, இந்த 3 sin 2t cos 2t இருக்குல்ல, ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? இல்லை 2 cos t sin t சூத்திரம் இருக்குது, நம்ம படிச்சிருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். 2 cos a sin a, 2 cos a sin a எப்படி எழுதிக்கலாம்? 2 cos a sin a எப்படி எழுதிக்கலாம்? 2 cos a sin a எப்படி எழுதிக்கலாம்? sin 2a எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்? sin 2a எழுதிக்கலாம். 2 cos a sin a எப்படி எழுதிக்கலாம்? sin 2a. இதே 2 sin 2a 2 sin a cos a, 2 வெறும் sin a cos a எப்படி எழுதிக்கலாம்? sin 2a by 2ன்னு எழுதிக்கலாம். வேற ஒன்றும் இல்லை. இந்த 2 அப்படியே இந்த பக்கம் வந்துடும், அவ்வளோதான். சரியா? சரி, இப்போ இதை இங்கே பயன்படுத்த போகிறோம். அப்போ என்ன வரும்? எக்ஸ் சைன் 3t மைனஸ் ஒய் காஸ் 2t. இந்த ப்ளஸ் 3 இந்த ப்ளஸ் 3 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த சைன் 2t காஸ் 2tக்கு பதிலாக இங்கே பாருங்களேன், சைன் 2a by 2ன்னு எழுதிக்கலாமா? ஏங்கிறது இந்த இடத்துல என்ன? 2t. ஏங்கிறது என்ன? 2t. 2tங்கிறத ஏ. அப்போது சைன் 2aனா சைன் 2 into 2t by 2 எழுதிக்கலாமா? சரி, மைனஸ் 2 2 cos a sin aக்கு தெரியும் சைன் 2aன்னு. அப்போ சைன் 2 இந்த இடத்துல ஏங்கிறது 3t. 3t புரிஞ்சுங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி பண்ணோன்னா இன்னும் நமக்கு எளிமையாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போது இதை அப்படியே எழுதுங்க. என்ன வரும்? x sin 3t minus y cos 2t equal to
ஈக்குவல் டு கண் பக்கம் வந்துக்கோங்க. இப்போ சைன் மைனஸ் ஈக்குவல் டு கண் பக்கம் போனால் ப்ளஸ், அப்போ சைன் 60. அடுத்தது இது ப்ளஸ் அந்த பக்கம் வந்தால் மைனஸு, இப்போ என்ன வரும் மைனஸ் 3/2. இந்த 3ஐயும் 2 வெளியே எடுத்துக்கோங்க. 3/2 sin 2 × 2 4, அப்போ sin 4t. சரியா? சரி, இதான் வந்து செங்கோட்டோட சமன்பாடு. இது என்னதுங்க? செங்கோட்டோட சமன்பாடு. இது தொடுகோட்டோட சமன்பாடு. இது என்னங்க? செங்கோட்டோட சமன்பாடு. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 7.14 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா y = x² மற்றும் y = x - 3d ஹோல்² என்ற வளைவரைகளுக்கு இடைப்பட்ட கோணம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த சமன்பாட்டை ஃபஸ்ட்டு 1, 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ y = x² என்ன கொடுத்துருக்காங்க? சமன்பாடு 1 எடுத்துக்கோங்க. y = x - 3d ஹோல்² சொல்லியிருக்காங்க. அதை சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கோங்க. சரி, இப்போ முதல் சமன்பாடு எடுத்துருந்து இரண்டாவது சமன்பாட்டில் போட்டுக்கலாமா? பாருங்களேன். ஸோ இந்த ஒய்க்கு பதிலாக இந்த x² போட்டுக்கலாமா? வாங்க. ஸோ அப்போ x² = x - 3d ஹோல்². x² = உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x - 3d ஹோல்² கிடைக்கும். சரி, இப்போ x² = a - b ஹோல்² மாதிரி இருக்கா? இப்போ a² - 2ab + b². எழுதிக்கலாங்களா? ஸோ இப்போ x² போயிடுமா? சரி, அப்போ இங்கே என்ன இருக்கும்? ஸோ இப்போ 9 2 3s are 6 -6x = 0. 9 - 6x = 0 இல்லை 0 = மைனஸ் எப்படி வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். இப்போது 9 = 6xன்னு வந்துருமா? என்னங்க? சரி, அப்போ 9/6 = xன்னு வந்துருமா? ஏன்னா பெருக்கல் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் வகுத்தலுக்கு வந்துடும். இப்போது 3 2s are 6 3 3s are 9. அப்போ x உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3/2. x என்ன கிடைக்கும்? 3/2. ஸோ இப்போ y கண்டுபிடிச்சிடலாம். y கண்டுபிடிக்கணும்னா சமன்பாடு 1ல் போட்டாவே போதும். ஸோ இப்போ சமன்பாடு 1 எடுத்துக்கோங்க. x பதிலாக 3/2 போடுங்க. என்ன வரும்? ஸோ y = 3/2d ஹோல்². அப்போ என்ன வரும்? y = d 3² 9 2² 4. ஸோ 9/4. y என்ன? 9/4. ஸோ இப்போ x y என்ன? x, y என்ன? 3/2, 9/4. 3/2, 9/4. ஸோ புள்ளிகள் கண்டுபிடிச்சாச்சு. இது வெட்டும் புள்ளிகள். ஸோ வெட்டும் புள்ளிகள் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கணும். ஸோ வெட்டும் புள்ளிகள் அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு வேற என்ன தேவை அப்படின்னா, இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ ஒவ்வொரு சமன்பாடாக எடுக்கணும். வெட்டும் புள்ளிகள் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு சமன்பாடாக எடுக்கணும். ஃபர்ஸ்ட் சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க? y = x². சரி, இதை எக்ஸை பொறுத்து வகுக்கிறோம். சாரி, எக்ஸை பொறுத்து வகையிடுறோம். ஸோ எக்ஸை பொறுத்து வகையிட்டோன்னா என்ன வரும்? dy/dx = எக்ஸை பொறுத்து தான் வகையிடுறோம். அப்போ x² 2xன்னு எழுதிக்கலாம். 2x. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ m1 அப்படிங்கிறது என்னன்னா இந்த dy/dx அப்படிங்கிறது எல்லா அந்த மொத்த வளைவுக்குமே இருக்கக்கூடிய சாய்வு. இந்த மொத்த வளைவுக்குமே எல்லா புள்ளிகளையும் இருக்கக்கூடிய சாய்வு. ஆனால் ஏதேனும் ஒரு புள்ளி மட்டும் நம்ம எடுத்தால் போதும். ஸோ அந்த புள்ளி என்னன்னா இங்கே நமக்கு கிடைச்சிருக்கு இங்கே 3/2. ஸோ இந்த புள்ளியில் இருக்கக்கூடிய சாய்வு மட்டும் எடுத்தால் போதும். ஸோ அதனால தான் அந்த கீழே அந்த புள்ளியை போடுறது. dy/dxன்னு பொதுவாக எடுத்தோம்னா எல்லா புள்ளிகளுக்கும் உள்ள சாய்வு, அந்த வளைவில் இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகளுக்கும் உள்ள சாய்வு. இதே dy/dx கீழே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த புள்ளிக்கு மட்டும் இருக்கக்கூடிய சாய்வை கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? சரி, ஸோ இப்போ எனக்கு இந்த புள்ளிக்கு மட்டும் இருக்கக்கூடிய சாய்வு என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ இப்போ dy/dx என்ன? dy/dx என்ன? 2x. ஸோ 2x கீழே வந்து 3/2 9/4. இது x, இது y. இங்கே நமக்கு என்ன தேவையோ நம்ம அதை மட்டும் எடுத்துக்கலாம், மீதியை விட்டுறலாம். இப்போ எனக்கு இங்கே என்ன வேணும்? x மட்டும் வேணும். ஸோ நான் x மட்டும் எடுத்துப்பேன், மீதியை விட்டுருவேன். அப்போ 2 × 3/2. அந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 3/2 போயிடும். ஸோ மீதி இது எனக்கு தேவையில்லை, நான் விட்டுருவேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக என்ன மட்டும் எடுத்துப்பேன்? இந்த 3/2 மட்டும் எடுத்துப்பேன். ஸோ எடுத்தாச்சு. இப்போ இந்த 2ம் 2ம் போயிடும். ஸோ அப்போ m1 = 3. ஸோ இப்போ m1 என்னன்னு கிடைச்சிருக்கு? 3ன்னு கிடைச்சிருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஸோ ஒரு சாய்வு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது இன்னொரு சமன்பாடு இருக்கு இல்லையா? ஸோ இன்னொரு சமன்பாடு என்ன? y = x - 3d ஹோல்². y = x - 3d ஹோல்². சரிங்க, இதுக்கும் நம்ம வகையிட போகிறோம் எக்ஸை பொறுத்து தான். ஸோ இப்போ dy/dx =
எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா முதல்ல இந்த 2 முன்னாடி வந்துடும், இங்கே வந்து ஒரு பவர் கம்மியாகும், 2 - 1 1 தான் விட்டுறலாம். இப்போது இதை உள்ள பெருக்கி எழுதிக்கோங்க, 2x - 6 இதை dy/dx. சரி, இப்போ சாய்வு இதுக்கும் சாய்வு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இது m2ன்னு வச்சுக்கலாம், ஏன்னா அது m1 வச்சிட்டோம், அப்போ இதை m2ன்னு வச்சுக்கலாம். dy/dx புள்ளிகள் என்னென்ன, நமக்கு எந்த புள்ளியில் வேணும், இது மொத்தமாக. ஸோ இந்த வளைவோட மொத்த சாய்வினுடைய புள்ளிகள். இப்போ நமக்கு ஒரு புள்ளிக்கு மட்டும் வேணும். ஸோ எந்த புள்ளிக்கு மட்டும் வேணும், 3/2, 9/4. ஸோ அப்போ அதுக்கு மட்டும் வேணும். ஸோ அப்போ அந்த புள்ளியை மட்டும் கீழே எழுதிக்கலாம், 3/2, 9/4 எழுதியாச்சுங்க. இப்போது dy/dx என்னன்னு தெரியும், ஸோ அதை போட்டுக்கலாம். 2x - 6 கீழே 3/2, 9/4. இது எக்ஸுக்கு, இது ஒய்க்கு. நமக்கு இப்போ என்ன வேணுமோ அது மட்டும் எடுத்தால் போதும். எனக்கு எக்ஸ் மட்டும் வேணும், ஸோ நான் அதை மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வரும், 2 × 3/2 - 6, 2 போயிடும். ஸோ 3 - 6 - 3. ஸோ இது m2. ஸோ உங்களுக்கு m1ம் கிடச்சிருச்சு, m2வும் கிடச்சிருச்சு. இப்போ கோணம். ஸோ ஒரு 2 வளைவரைகளுக்கு இடைப்பட்ட கோணம் எப்படி இருக்கும், வளைவரைகளுக்கு இடைப்பட்ட கோணம் என்ன சொல்லியிருந்தாங்க, வளைவரைகளுக்கு இடைப்பட்ட கோணம். வளைவரைகளுக்கு இடைப்பட்ட கோணம் எப்படி இருக்கும், வளைவரைகளுக்கு இடைப்பட்ட கோணம் எப்படி இருக்கும், tan θன்னு எடுத்துக்கலாம். tan θ = modulus m1 - m2 / 1 + m1 m2. புரிஞ்சுதுங்களா, இதுதான் சூத்திரம். இப்போ m1 நமக்கு தெரியும், m1 என்ன 3, m2 என்ன -3, அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +3 ஆகிடும், by 1 + m1 என்ன 3, m2 என்ன -3. சரிங்களா, சரி. இப்போ 3 + 3 6 by 1, 3 3s are 9, so 1 - 9. ஸோ அப்போ 6 / 1 - 9 என்ன வருங்க, -8. ஸோ அப்போது 2 3s are 6, 2 4s are 8. அப்போ மாடுலஸ்லேருந்து -3/4 வெளியே எடுத்தால் +3/4. ஸோ மாடுலஸ்லேருந்து 3 வெளியே எடுத்தால் +3, -4 வெளியே எடுத்தால் +4. ஸோ மட்டுமொழி பண்போட சிறப்பே என்ன, மைனஸை கூட ப்ளஸ்ஸாக மாற்றி கொடுக்கறது தான் இல்லையா. ஸோ +3 வெளியே வந்தால் +3 தான், -4 வெளியே வந்தால் +4. tan θ = 3/4. தீட்டா மட்டும் கோணம்னா தீட்டா தான். ஸோ இப்போ தீட்டா = tan, இந்த பக்கம் வரும்போது tan inverse. ஸோ இப்போ tan inverse of 3/4. ஸோ தீட்டா கண்டுபிடிச்சாச்சு. புரிஞ்சுதுங்களா, சந்தேகம் ஏதாவது இருக்கா, அடுத்தது போகலாமா. சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 7.15 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா y = x² மற்றும் x = y² என்ற வளைவரைகளுக்கு இடைப்பட்ட கோணத்தினை 0,0 மற்றும் 1,1 என்ற வெட்டும் புள்ளிகளில் காண்க. ஸோ இது மாதிரி வெற்ற புள்ளியில், ஸோ அதுக்கு இடைப்பட்ட கோணம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரிங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, y = x². ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க, x = y². ஸோ ரெண்டு சமன்பாட்டையுமே எழுதியாச்சு, y = x², x = y², ரெண்டு சமன்பாட்டையுமே எழுதிட்டேன். சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு இந்த சமன்பாட்டை என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸை பொறுத்து வகையிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த சமன்பாட்டை என்ன பண்ணுறேன், எக்ஸை பொறுத்து வகையிடுறேன். எக்ஸை பொறுத்து வகையிட்டேன்னா என்ன ஆகும், dy/dx = 2x இல்லைங்களா. அடுத்தது இந்த சமன்பாட்டை என்ன பண்ணுறேன்னா, இப்போ திருப்பி இது எப்படி இருக்குது, x² = y² இருக்குது இல்லையா. சரி, இப்போது இதை நம்ம எதை பொறுத்து வகையிடலாம், எக்ஸை பொறுத்தே வகையிட முடியாது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போது y² = xன்னு வச்சுட்டு கூட நம்ம வகையிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா x = y² வடிவத்தில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா y பொறுத்தே வகையிட்டுலாம். ஸோ இப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, நான் y பொறுத்து பண்ணுறேன். அப்போ dx/dy = 2y. y பொறுத்து பண்ணால் 2y, இல்லை y² பண்ணால் 2y. இதை என்ன பண்ணுறீங்கன்னா ரெசிப்ரோக்கல் எடுங்க. ரெசிப்ரோக்கல்னா கீழே இருக்கிறது மேலே போயிடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். இங்கே கீழே இருக்கிறது 1 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது மேலேருந்து கீழே போகும்போது dy/dx ஆகிடும். இதை தலைகீழ் எழுதும் போது 1/2y ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு என்ன போல் dy/dx கிடச்சிருச்சா.
அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே டிவை பை டிஎக்ஸ் என்ன கிடச்சிருக்கு 2x. இங்கே டிவை பை டிஎக்ஸ் என்ன கிடச்சிருக்கு 1/2y. ஸோ இப்போ டிவை பை டிஎக்ஸ் 2xும் கிடச்சிருக்கு 1/2yயும் கிடச்சிருக்கு. சரி, இப்போ டிவை பை டிஎக்ஸ் நமக்கு கிடச்சாச்சு. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம இதில் வந்து இதை m1 வச்சுக்கலாம், ஏன்னா சாய்வு வேணும். இதை m2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு சாய்வும் இருந்தால் தான் நம்ம ஒவ்வொரு புள்ளிகள்லையும் வெட்டும் இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்க முடியும். அந்த ரெண்டு வளைவரைங்களுக்கும் உள்ள இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 0,0ல பார்க்குறோம். இப்போ 0,0ங்கிற புள்ளியில் பார்க்கும்போது இப்போ நமக்கு m1 எப்படி இருக்கு? m1 அப்படிங்கிறது 2x இல்லையா? இப்போ 0,0 போடும்போது என்ன வரும்? 0,0 போடும்போது 2 × 0ன்னு ஆயிடும். ஆயிருமா? அப்போ m1 என்ன ஆயிரும்? 0. அப்போ m1 = 0. அடுத்தது m2. m2 எப்படி இருக்கும்? 1/2y. இப்போ 1/2y. அப்போ 1/2 × 0. 1/2 × 0. அப்போ m2 என்ன? 1/0. 1/0னா இன்ஃபினிட்டி. 1/0னா என்னங்க? இன்ஃபினிட்டி. அப்போ m2 = இன்ஃபினிட்டி. இப்போ m1 m2 என்னன்னு கிடச்சிச்சு. இப்போ tan theta = m1 மாடுலஸ் m1 மைனஸ் m2 டிவைடட் பை 1 + m1 m2 இல்லையா? இதானே சூத்திரம். சரி, இப்போ மாடுலஸ் m1 என்னங்க? 0, m2 என்ன? இன்ஃபினிட்டி. அப்போ 0 - இன்ஃபினிட்டி டிவைடட் பை 1 + 0 × இன்ஃபினிட்டி. இப்போ 0 - இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டிவைடட் பை 1 + 0 × இன்ஃபினிட்டி 0. 1 + 0 1. ஸோ இப்போ 1. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டியை வெளியே எடுத்தால் ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி பை 1 இன்ஃபினிட்டி தான். ஸோ இப்போ இது என்னது? tan theta. அப்போ தீட்டா என்ன வரும்? tan inverse ஆஃப் இன்ஃபினிட்டி. ஸோ tan inverse ஆஃப் இன்ஃபினிட்டி. டேனுக்கு எப்போ இன்ஃபினிட்டி? π/2. ஸோ இப்போ தீட்டா = π/2. tan 90 தான் இன்ஃபினிட்டி. அப்போ தீட்டா என்ன? π/2. புரிஞ்சதுங்களா? சரி, அதே மாதிரி இப்போ நம்ம 0,0 கண்டுபிடிச்சோம். இப்போ 1,1க்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1,1க்கு கண்டுபிடிச்சா என்ன வரும்? அதே மாதிரி தான் m1 என்ன வரும்? 2x இல்லைங்களா? அப்போ 2 × 1 2. அப்போ m1 வந்து 2. m2 அப்படிங்கிறது என்ன? 1/2y. yங்கிறது என்ன? 1. ஸோ அப்போ 1/2. இது m2. ஸோ இப்போது தீட்டா = tan theta = மாடுலஸ் m1 மைனஸ் m2 டிவைடட் பை 1 + m1 m2. எழுதணும்னா என்ன வருங்க? மாடுலஸ் m1 என்ன? 2 மைனஸ் m2 என்ன? 1/2 டிவைடட் பை 1 + m1 என்ன? 2, m2 1/2. இப்போ 2 × 1/2. சரி, இப்போ 2 2s are 4. அப்போது 4 - 1/2 டிவைடட் பை 1 + 2/2ன்னு வரும். 2 2 அடைஞ்சிரும், 1ன்னு வந்துடும் இல்லைங்களா? சரி, இப்போ 4 - 1 3/2 by 2. சரி, அப்போது 3/4. இப்போ வெளியே எடுக்கும்போது 3/4 தான். இங்கே என்ன இருக்குது? tan theta. இப்போ theta = tan அந்த பக்கம் போகும்போது tan inverse. tan inverse of 3/4. theta = tan inverse of 3/4. ஸோ இப்போ இங்கே என்ன கிடச்சிருக்கு? தீட்டா π/2ன்னு கிடச்சிருக்கு. அவங்க தீட்டா = tan inverse of 3/4 கிடச்சிருக்கு. ஸோ தனிப்பட்ட ரெண்டுக்குமே தனிப்பட்ட கோணம் கண்டுபிடிச்சாச்சு. புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? என்ன இது பாக்ஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் ரெண்டு புள்ளிக்கும் கண்டுபிடிச்சாச்சு. ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்தது போகலாமா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 7.16 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா y = sin x என்ற வளைவரைக்கும் மிகை x அச்சிற்கும் இடைப்பட்ட கோணம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. என்ன சொல்லியிருக்காங்க? y = sin x அப்படிங்கிற வளைவரைக்கும் மிகை x அச்சிற்கும் இடைப்பட்ட கோணம். x அச்சுக்கும் அந்த சைனோட கேர்வுக்கும். அந்த சைனோட வளை எப்படி இருக்கும்? வளைவரை இது x அச்சு, இது y அச்சு. இப்படி ஆரம்பிக்கும் இல்லைங்களா? ஸோ அது எப்படி போகும்? சைனின் வளைவு இல்லைங்களா? சரி, இப்போ இப்படி இருக்கதா வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல
இருக்கிற புள்ளி எப்படி இருக்கும்? பை. இது 0, இது பை, இது 2 பை, இது 3 பை, இது 4 பை, 5 பை, இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். சரிங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் அச்சிற்கும் அந்த வளைவரைக்கும் இடைப்பட்ட கோணம். எப்பவுமே கோணம் இந்த எக்ஸ் அச்சிலிருந்து தான் இப்படி போகும். அப்போ என்னோட தொடுகோடு எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் இல்லையா? சரி, இப்போ இங்கே கோணம் எப்படி இருக்கும்? இப்படி போகும். அப்போ என்னோட தொடுகோடு எப்படி போகும்? இப்படி போகும். சரி, இப்போ இங்கே இப்படி போகும். அப்போ தொடுகோடு இப்படி தான் வரும். அடுத்தது கோணம் இப்படி இருக்கும். அப்போ தொடுகோடு இப்படி வரும் இல்லைங்களா? சரி, இப்போ இதெல்லாம் சரி. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை θ1 வச்சுக்கலாம். ஏன்னா இப்படி போயிருக்கு, அப்டியூஸ் நல்லா அகலமாக விரிஞ்சு போயிருக்கு, அதனால θ1. இது கூடுதல் θ2 குறுகி போயிருக்கு, குறுகிய கோணம் அக்யூட். திருப்பி இது அகலம் விரிஞ்சது θ1. இங்கே விரிஞ்சது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பேர் வச்சிங்களோ அதே பேர் வைங்க. அடுத்தது θ2, இதுக்கு θ2 குறுகிய கோணம் θ2. சரி, இந்த மாதிரி எடுத்தாச்சு. சரி, இப்போ y ஈக்குவல் டு சைன் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ y ஈக்குவல் டு சைன் எக்ஸ். சரி, எக்ஸ் அச்சில் தான் இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. எக்ஸ் அச்சு. இப்போ எக்ஸ் அச்சில் இருந்தால் y எப்படி இருக்கும்? 0. எக்ஸ் அச்சில் இருந்தால் y எப்படி இருக்கும்? 0. சரி, y ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ஒன்று, y ஈக்குவல் டு 0 ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா y ஈக்குவல் டு 0ங்கிறது இன்னொரு சமன்பாடு, நமக்கு தெரிஞ்ச சமன்பாடு. எக்ஸ் அச்சை பொறுத்து கொடுத்தங்காட்டி y 0ங்கிறது இல்லையா? சரி, இப்போ எக்ஸை பொறுத்து வகையிடுறோம். ஸோ வகையிட்டோன்னே என்ன ஒரு எக்ஸை பொறுத்து dy/dx பண்ணால் சைனை பண்ணால் காஸ். இதே மாதிரி y எக்ஸை பொறுத்து பண்ணோன்னா 0 பண்ணால் 0 தான் இல்லையா? சரி, இப்போ நல்லா பாருங்க, எக்ஸுக்கு எங்கெல்லாம் 0 ஆகும்? எக்ஸுக்கு எங்கெல்லாம் 0 ஆகும்? பை, 2 பை, 3 பை, 4 பை எல்லாத்துலேயுமே 0 தான் இல்லையா? ஒன்றும் இல்லை, அந்த இதை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்னது? 1,0. இது என்ன? -1,0 இல்லைங்களா? சரி, இது 0னா π/2, πa, 3π/2, திருப்பி இங்கே வரும்போது பை, சாரி 2 பை, 360 ஒரு ரொட்டேஷன். சரி, இப்போ 0, 2 பை, திருப்பி 2 பையை முடிச்சுட்டு இந்த பக்கம் வரும்போது அப்படியே சுற்றி வந்துச்சுன்னா இங்கே வரும்போது 3 பை, இது அப்படியே சுற்றி வந்துச்சுன்னா 4 பை, இப்படி சுற்றி வந்துச்சுன்னா 5 பை, இது அப்படியே வந்துச்சுன்னா 6 பை. ஸோ இந்த மாதிரி ஈவன்லாம் இந்த பக்கம், ஆடெல்லாம் இந்த பக்கம் இல்லையா? சரி, இப்போது நான் எக்ஸுக்கு n பை இருக்கும். காசில் எப்படின்னா காஸ் n பை. ஸோ அந்த எண்ணுக்கு நான் ஒவ்வொன்றா போடணும் இல்லையா? ஸோ அப்போது 0, எக்ஸு வந்து 0, 2 எக்ஸுக்கு வந்து 0, 3 பை. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிறேன். எதெல்லாம் எடுக்கிறேன்னு பாருங்கள். பை, 3 பை, 5 பை இதெல்லாம் இருக்கும்போது எப்படி இருக்கும்? அப்போ எக்ஸு 0, 3 பை, 5 பை, 7 பை இப்பெல்லாம் இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லைங்க. அப்போ எப்படி இருக்கும்னா காஸ் எக்ஸ் எப்படி இருக்கும்னா காஸ் 0 ஃபஸ்ட்டு காஸ் அப்புறம் சைன். காஸ் 0 என்னதுங்க? 1. காஸ் 0 1, காஸ் 2 பை 1, காஸ் 4 பை 1, அப்போது 1. புரிஞ்சுதுங்களா? சரி, இதே சாரி இது 2 பைக்கு இங்கே பார்க்கணும், -1. பைக்கெல்லாம் இங்கே பார்க்கணும், சாரி பைக்கு இங்கே பார்க்கணும், சாரி 0 இல்லை பை. பை 2 பை, பையிலேருந்து எடுக்கணும் நம்ம. பை 3 பை, 5 பை. ஸோ பை 3 பை, 5 பை, 7 பைக்கெல்லாம் இங்கே பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா -1, இங்கே பார்த்தோன்னா -1. ஸோ இப்போ காசினுடைய எல்லா இதுக்குமே -1, பை, 3 பை, 5 பை, 7 பை இந்த மாதிரி வர ஒற்றைப்படை எண்களுக்கு எல்லாமே -1. காசில் -1. சரி, அப்போ காஸ் எக்ஸ் வந்து -1. இதுக்கு எடுத்தோன்னா இது dy/dx. அப்போ 0க்கு எடுத்தோன்னா என்ன வருங்க? இது m1 வச்சுக்கோங்க, m1. ஸோ எக்ஸுக்கு எதை போட்டாலும் -1 வருது. ஸோ m1 -1. அடுத்தது m2ங்கிறது இது 0. ஸோ 0வை நம்ம எதை பண்ணாலும் 0 தான். ஸோ பிரச்சனை இல்லை, 0ன்னு வச்சுக்கலாம் சரிங்களா? சரி, இப்போ m1 m2 இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? கோணம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ கோணம் கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும்?
tan theta equal to modulus m1 minus m2 minus 1 minus 0 divided by 1 plus m1 m2. அப்போ என்ன வருங்க minus 1 divided by 1 minus 1 into 0 minus 1 into 0 0. So minus 0. அப்போ minus 1 by 1. So minus 1 வெளியே வந்துச்சுன்னா 1 by 1 தான் வரும். ஸோ அப்போது உங்களுக்கு என்ன வரும் minus 1 வெளியே வந்துடும். அப்போ என்ன வரும் 1 by 1 வரும். அப்போ theta equal to tan inverse of 1 theta equal to pi by 4. theta equal to pi by 4. கிடைச்சிருச்சா? சரி, இப்போது இதே மாதிரி எக்ஸுக்கு இப்போ நம்ம என்னெல்லாம் எடுத்தோம் பை 3 பை 5 பை 7 பை எடுத்தோம். இதே எக்ஸுக்கு நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா 0 2 பை 4 பை இந்த மாதிரி எடுக்க போகிறோம். இப்போ எக்ஸுக்கு அப்படி எடுத்தோன்னே என்ன வரும் பார்க்கலாம், அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ எக்ஸுக்கு 0 2 பை 4 பை 6 பை இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ என்ன வரும் எடுத்தோம் அப்படின்னா 1 வரும். காஸ் எக்ஸ் என்னவா இருக்கும் 1 இருக்கும். ஸோ இப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ m2 இது m1 வச்சுக்கோங்க, m1 ஈக்குவல் டு 1. அப்போ m2 எப்படி இருக்கும் 0, ஏன்னா 0வை எதை பண்ணாலும் 0 தான். ஸோ இது 0 இது 0. இப்போ இதை பொறுத்து m2 எதை கண்டுபிடிச்சாலும் 0 தான், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதை வச்சும் நீங்கள் தனியாக கண்டுபிடிக்கணும். இதை வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும் theta tan theta equal to modulus m1 minus m2 divided by 1 plus m1 m2. இப்போ என்ன வரும் modulus 1 by 1. அப்போது theta equal to tan inverse of 1. tanக்கு எப்போ 1 pi by 4. அப்போ theta equal to pi by 4. ஸோ அப்போ theta என்ன தான் கிடைக்குது pi by 4. எப்படி போட்டாலும் thetaவோட மதிப்பு pi by 4 தான். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ theta என்ன pi by 4. அதனால் theta வந்து pi by 4. புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் ஏதாவது இருக்கா? சரி, இது வேணால் நீங்கள் கடைசியில் எடுத்து தனியாக எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம்னா y equal to sin x என்ற வளைவரைக்கும் மிக x அச்சிற்கும் இடைப்பட்ட கோணம் pi by 4 எழுதிக்கோங்க. என்ன மார்க் கம்மி பண்ணிட போகிறாங்க. y equal to sin x என்ற வளைவரைக்கும் மிகை x அச்சிற்கும் இடைப்பட்ட கோணம் pi by 4 ஆகும். இடைப்பட்ட கோணம் என்ன pi by 4. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 7.17 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ax ஸ்கொயர் ப்ளஸ் by ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மற்றும் cx ஸ்கொயர் ப்ளஸ் dy ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 என்ற வளைவரைகள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக வெட்டி கொண்டால் 1 by a minus 1 by b equal to 1 by c minus 1 by d என நிறுவுக. ஸோ இதுதான் நம்ம நிறுவனம். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ அவங்க ரெண்டு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க ax ஸ்கொயர் ப்ளஸ் by ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மற்றும் cx ஸ்கொயர் ப்ளஸ் dy ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ரெண்டு வளைவரையினுடைய சமன்பாடு கொடுத்துருக்காங்க. ஒன்றை ஒன்று செங்குத்தா வெட்டி கொண்டால் செங்குத்தா வெட்டி தான் இதுதான் சொல்லி நிறுவுக. அவங்க இன்னொரு க்ளூவும் கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க ரெண்டும் செங்குத்தா வெட்டிக்குதுன்னு சொல்லி ஒரு க்ளூவும் சொல்லியிருக்காங்க இல்லையா? சரி, ஒன்றை ஒன்று செங்குத்தா வெட்டிக்கும்னு சொல்லிட்டாங்க, ரெண்டு சமன்பாடு கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இந்த ax ஸ்கொயர் ப்ளஸ் by ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஒரு சமன்பாடு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கான் cx ஸ்கொயர் ப்ளஸ் dy ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஒரு சமன்பாடு கொடுத்துருக்கான். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது ரெண்டும் செங்குத்தா வெட்டி கொண்டா இது நிறுவன்னு சொல்லியிருக்கான். சரி, இது ரெண்டுமே ஒரு வெட்டி கொள்ளும் புள்ளி ஒன்று ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். சரியா? ஸோ அப்போ வெட்டி கொள்ளும் புள்ளியை
நீங்கள் அப்படி எழுதி வச்சுக்கோங்க. வெட்டி கொள்ளும் புள்ளியை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுதியே வச்சுக்கலாம். வெட்டி கொள்ளும் புள்ளியை x1, y1 என்க. வெட்டி கொள்ளும் புள்ளியை எப்படி எடுத்துக்கலாம்? x1, y1 எடுத்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இது நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ வெட்டி கொள்கிற புள்ளியை வந்து x1, y1 எடுத்துக்க போகிறோம். சரி, இப்போ வெட்டி கொள்ளும் புள்ளியை எடுத்தாச்சு. சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க? ax² + by² = 1. என்ன சமன்பாடு கொடுத்துருக்கான்? ax² + by² = 1ன்னு சமன்பாடு கொடுத்துருக்கான். சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சமன்பாட்டை நல்லா யோசிங்க. வெட்டி கொள்ளும் புள்ளி நம்மளா எடுத்திருக்கோம், செங்குத்தா இருக்கும், செங்குத்தா வெட்டி கொள்ளும்னு அவனே சொல்லிட்டான். ஸோ அப்போ எதனாவது ஐடியா இருக்கா? இந்த சமன்பாட்டை வகையிடலாமா? சரி, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, எக்ஸை பொறுத்து வகையிட போறோம். என்ன பண்றோம்? எக்ஸை பொறுத்து வகையிடுறோம். அப்போ என்ன வரும்? எக்ஸை பொறுத்து வகையிட கிடைப்பது என்ன வருங்க? எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா 2 அந்த பக்கம் போச்சுன்னா முன்னாடி போயிடும். ஏன்னா எக்ஸ் பவர் என்ன பண்ணா n × x ^ n - 1 இல்லையா? ஸோ அப்போ இந்த 2 முன்னாடி போயிடும். அப்போ என்ன வரும்? 2ax n - 1 2 - 1 வந்தா விட்டலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது இந்த y இருக்கு. ஸோ y நம்ம எக்ஸா ட்ரீட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 2py × y எக்ஸை பொறுத்து பண்ண dy/dx. மாறிலியே பண்ணா 0. மாறிலி எப்பவுமே வகையிட்டோம்னா 0. சரி, இப்போ dy/dx 2by × dy/dx = +2ax அந்த பக்கம் போச்சுன்னா -2ax. இந்த 2by பெருக்கல் இருக்கு, இந்த பக்கம் வந்தா வகுத்தல். ஸோ அப்போ dy/dx = -2ax/2py இல்லையா? இப்போ 2ம் 2ம் போயிடும். அப்போ dy/dx = -ax/by. ஸோ dy/dx கண்டுபிடிச்சி வச்சாச்சு. சரிங்களா? சரி, இப்போ ஒரு சமன்பாடு கண்டுபிடிச்சி வச்சாச்சு. இப்போ அடுத்த சமன்பாடுக்கு பார்க்கணும். அடுத்த சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க? cx² + dy² = 1ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க? cx² + dy² = 1. அதே மாதிரி தாங்க இந்த இடத்துலையும். ஸோ எக்ஸை பொறுத்து வகையிட கிடைப்பது வகையிட்டோன்னு என்ன வரும்? ஒன்றும் இல்லை, இந்த x பார் என்னன்னு இருக்கு. ஸோ முன்னாடி பண்ணோன்னா 2cx இல்லைங்களா? ஸோ எக்ஸை பொறுத்து பண்ணுறோம் அதனால. ஸோ அதுக்கப்புறம் 2dy × dy/dx இல்லையா? எக்ஸை பொறுத்து பண்ணும்போது. ஏன் இங்கே y இருக்குது, ஆனால் நம்ம எக்ஸை பொறுத்தா பண்ணுறோம். ஸோ இந்த y-யை நம்ம எக்ஸாக ட்ரீட் பண்ணும்போது y-யை தனியாக எக்ஸை பொறுத்து பண்ணும்போது dy/dx வந்துடும். = 1 பொறுத்து பண்ணால் 0. சரி, இப்போ 2dy × dy/dx = இந்த +2cx இந்த பக்கம் வந்தால் -2cx. அப்போது dy/dx = -2cx/2dy பெருக்கல் இருக்கு, இங்கே வந்தால் வகுத்தல். ஸோ 2dy. ஸோ 2 2 போயிடும். அப்போ என்ன வரும்? அப்போ dy/dx = -cx/dy. ஸோ dy/dx கிடைச்சாச்சு. ஸோ 2 dy/dx கிடைச்சிருச்சு. சரி, ஒன்று m1 வச்சுக்கோங்க, ஒன்று m2ன்னு வச்சுக்கோங்க. ஒன்று எப்படி வச்சுக்கிறீங்க? m2 சாய்வு தானே dy/dx. ஸோ ஒன்று m1 ஒன்று m2ன்னு வச்சுக்கோங்க. சரி, கேள்வியில் நமக்கு ஒரு சரியான ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க? ஒன்றையொன்று செங்குத்தாக வெட்டி கொள்ளும். இப்போ ஒன்றையொன்று செங்குத்தா வெட்டி கொள்ளும்னா m1.m2 = -1. அப்போ கொடுக்கப்பட்டுள்ளது, என்ன கொடுக்கப்பட்டவை அப்படின்னு நீங்கள் கூட எழுதிக்கோங்க.
செங்குத்தா வெட்டி கொள்ளும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ m1 டாட் m2 ஈக்குவல் டு -1. செங்குத்தா வெட்டி கொள்ளும் அப்படின்னா பிராக்கெட் எழுதிக்கோங்க. செங்குத்தாக வெட்டி கொள்ளும் அப்படின்னு சொன்னாங்கட்டி m1 டாட் m2 ஈக்குவல் டு -1. ஸோ அப்போ m1 என்ன? -ax by by -ax by by. m2 என்ன? -cx by dy ஈக்குவல் டு -1. புரிஞ்சுதா? சரி, மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இப்போ acx² by bdy² ஈக்குவல் டு -1. இப்போ அது சைடில் போயிடுச்சுன்னா வகுத்தல் இருக்கிறது அந்த பக்கம் போனால் பெருக்கல் ஆகிடும். ஸோ இப்போ acx² ஈக்குவல் டு -bdy² இல்லைங்களா? சரி, ஸோ இந்த மைனஸ் உள்ள வந்துச்சுன்னா ப்ளஸ். அப்போது acx² மைனஸ் உள்ள வந்தால் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் bdy² ஈக்குவல் டு 0 இல்லைங்களா? சரி, இப்போ எழுதியாச்சு. இப்போ நம்ம எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சமன்பாடு கிடச்சிருச்சு. இப்போது இந்த 0 இருக்குது இல்லைங்களா? சரி, இப்போது ரெண்டு சமன்பாட்டையும் எடுத்துக்க போகிறோம். எதில் அப்படின்னா x1, அதாவது x1² y1². ஏன்னா நம்ம எடுத்த புள்ளிகள் என்னென்ன? வெட்டும் புள்ளி x1, y1 எடுத்திருக்கோம். அப்போது நீங்கள் இங்கே எடுக்கும்போது x1, y1 தான் எடுக்கணும். இங்கே எடுக்கும்போது x1, y1 தான் எடுக்கணும். ஏன்னா செங்குத்தாக வெட்டி கொள்ளும். அப்போ வெட்டி கொள்ளும் புள்ளி என்ன? x1, y1. அப்போ இது அங்கே அப்படியே x1, y1 போட்டுறணும். புரிஞ்சுதா? போட்டோன்னா இங்கே x1, y1, x1, y1, x1, y1 வந்துடும். ஏன்னா வெட்டி கொள்ளும் புள்ளி x1, y1 எடுத்துருக்கோம்ல. ஸோ இப்போ இந்த இடத்துல செங்குத்தா வெட்டி கொள்றதுக்கு தானே இந்த இது m1 டாட் m2 ஈக்குவல் டு -1. ஸோ அப்போ அந்த இடத்துல x1, xக்கு பதிலாக x1, yக்கு பதிலாக y1 மாற்றிக்கணும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போது x1, y1ல் நமக்கு கேள்வியில் கொடுத்துருக்காங்களா ரெண்டு சமன்பாடு, அது ரெண்டையும் எழுதிக்க போகிறோம். என்ன வரும் அப்படின்னா ax1² by1² ஈக்குவல் டு 1. ஆமாங்க. அடுத்தது அதே மாதிரி cக்கும் dக்கும் எழுதணும். எழுதுனா என்ன வரும்? cx1² ப்ளஸ் dy1² ஈக்குவல் டு 1 இல்லைங்களா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரெண்டு சமன்பாடையும் கழிக்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு சமன்பாடையும் கழிச்சோன்னா என்ன வரும்? ax1² மைனஸ் cx1² ப்ளஸ் by1² மைனஸ் dy1² ஈக்குவல் டு 1 - 1 0 வந்துருமா? சரி, இப்போ இது ரெண்டுல இருந்தும் என்ன பண்ணலாம்? x1² பொதுவாக எடுத்துக்கலாமா? அப்போ என்ன வரும்? a மைனஸ் c x1². அடுத்தது இது ரெண்டுல இருந்தும் y1² பொதுவாக எடுத்துக்கலாமா? அப்போ b மைனஸ் d y1² ஈக்குவல் டு 0. இதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறத சமன்பாடு 1ன்னு வச்சுக்கோங்க. சரியா? இது சமன்பாடு 2, இது சமன்பாடு 1. ஸோ இந்த ரெண்டு சமன்பாடையும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு சமன்பாடுலையும் இங்கே 0 இருக்கா? இந்த 0க்கு பதிலாக இது கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ அப்போது 2ஐ 1ல், அதாவது இந்த இடத்துல நல்லா யோசிங்க, தெளிவாக யோசிங்க. இங்கே என்ன இருக்குது? 0. இப்போ இங்கே என்ன இருக்குது? 0. இப்போ ரெண்டுமே ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டுமே சமப்படுத்திக்கலாமா? சரி, இப்போ ரெண்டுமே ஈக்குவல் டு 0னா ரெண்டையும் சமப்படுத்திக்கலாம். அப்போ என்ன வரும்? acx1² ப்ளஸ் bdy1² ஈக்குவல் டு a மைனஸ் c x1² ப்ளஸ் b மைனஸ் d y1² எழுதியாச்சு. இப்போது x1² கெழுக்களை மட்டும் சமப்படுத்துகிறோம், y1² கெழுக்களை மட்டும் சமப்படுத்துகிறோம். x1² கெழுக்கள் என்ன? ac ஈக்குவல் டு a மைனஸ் c. y1² கெழுக்கள் என்ன? bd ஈக்குவல் டு b மைனஸ் d. அப்போ bd ஈக்குவல் டு b மைனஸ் d இல்லையா? சரி, இப்போ இது எல்லாத்தையும் சமப்படுத்தியாச்சு இல்லையா? சரி,
இது எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இது ரெண்டையும் எப்படி எடுத்துக்க போகிறோம்னா ஆங்கிலத்தில் ப்ரொப்போர்ஷனலாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஈக்குவல் டு போட்டு எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா ஏ மைனஸ் இருங்க, இன்னும் இதை நான் ஈஸியாக சொல்கிறேன். ஏசி இருக்கா, ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க. ஏ மைனஸ் சி பை ஏசி ஈக்குவல் டு அந்த பக்கம் இருந்து எடுத்துகிட்டு வரணும் பி மைனஸ் டி பை பிடி. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இன்னும் வேலை முடியும். அந்த மாதிரி எடுத்தால் இன்னும் கொஞ்சம் சுற்றி போகும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு x1 ஸ்கொயரோட கெழுக்களை இது டிவைட் பை இது, அடுத்தது y1 ஸ்கொயரோட கெழுக்களை இது டிவைட் பை இது. ஸோ இந்த வடிவத்தில் எடுத்துக்க போகிறோம். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போது ஒவ்வொன்றும் என்னாகும், ஏசி கூட ஆகும். அப்போ இது எப்படியே பிரித்து எழுதிக்கலாம். ஏ பை ஏசி மைனஸ் சி பை ஏசி ஈக்குவல் டு பி பை பிடி மைனஸ் டி பை பிடி வருமா? சரி, இப்போ ஏஏ போயிடும், சிசி போயிடும், பிபி போயிடும், டிடி போயிடும். அப்போ என்ன வரும்? 1 பை சி மைனஸ் 1 பை ஏ ஈக்குவல் டு 1 பை டி மைனஸ் 1 பை பி. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதை நம்ம சொல்லியிருக்காங்களா? 1 by a minus 1 by b கொஞ்சம் வரிசைப்படுத்தினா போதும். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கு? 1 by minus 1 by a இருக்கு. ஸோ ப்ளஸ் மைனஸ் 1 by b இங்கே வந்தால் ப்ளஸ் 1 by b ஈக்குவல் டு 1 by c அங்கே போனால் மைனஸ் 1 by c ப்ளஸ் 1 by d. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 1 by a minus 1 by b தானே சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு 1 by c minus 1 by d. ஸோ அப்போ மைனஸால் ஃபுல்லாத்தையும் பெருக்கிக்கலாமா? மைனஸால் பெருக்கிக்கோங்க. அப்போ என்ன வரும்? மைனஸால் பெருக்க போகிறோம். அப்போ என்ன வரும்? 1 by a minus 1 by b ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும். ஈக்குவல் டு 1 by c minus 1 by d. ஸோ இதுதான் அவங்க நிறுவ சொன்னது. நமக்கு கிடைச்சதும் இதுதான். புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் ஏதாவது இருக்கா? அடுத்தது போகலாமா? சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 7.18 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 என்ற நீள்வட்டமும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 என்ற அதிபரவளையமும் செங்குத்தாக வெட்டி கொள்ளும் என நிறுவுக. ஸோ இந்த நீள்வட்டமும் இந்த அதிபரவளையமும் செங்குத்தா வெட்டி கொள்ளும் அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இதை சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கேயும் அதே மாதிரி தாங்க. ஃபஸ்ட்டு வெட்டி கொள்ளும்னாவே ஃபஸ்ட்டு வெட்டி கொள்கிற புள்ளி என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ அந்த புள்ளி தெரியாத காரணத்தினால x1 y1 வச்சுக்கலாம். சரியா? ஸோ அப்போது வெட்டி கொள்ளும் புள்ளியை x1, y1 என்க. ஸோ வெட்டி கொள்கிற புள்ளியை x1, y1 எடுத்தாச்சு. சரி, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு 8ங்கிறது நீள்வட்டம் இல்லைங்களா? ஸோ அதை எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு 8. அடுத்தது அதிபரவளையம் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. இது அதிபரவளையம். சரிங்களா? சரி, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு 8ன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நீள்வட்டத்தோடது சமன்பாடு இல்லையா? சரி, அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வகையிட போகிறோம். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து. அவ்வளோதான். சரிங்களா? எக்ஸை பொறுத்து வகையிட்டோன்னா எக்ஸை பொறுத்து வகையிட்டோன்னா என்ன வரும்? 2x, இது முன்னாடி வந்துச்சுன்னா 2x இல்லைங்களா? 2x ப்ளஸ் 2 4s are 8. 8 into dy by dx ஈக்குவல் டு 0. ஏன்னா ஒரு மாறிலியை வகைப்படுத்தணும்னா 0 வந்துடும் இல்லையா? சரி, இப்போ இந்த சைடு அப்படியே இருக்கட்டுங்க. ஃபஸ்ட் இந்த சைடு மட்டும் முடிச்சிடலாம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 8 into dy by dx ஈக்குவல் டு ப்ளஸ் 2x இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 2x
ஸோ இப்போ dy by dx equal to minus 2x by 8. இப்போ ஒரு தடவை 4 தடவை இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன வரும்? dy by dx equal to minus 1 by 4 into x. சரி, minus x by 4 கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. minus x by 4. சரி, இப்போ அடுத்தது வாங்க பரவளையத்தோட சமன்பாடு. ஸோ அதை எக்ஸை பொறுத்து வகையிட கிடைப்பது. எக்ஸை பொறுத்து வகையிட்டோன்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் வகையிட்டோன்னா 2x மைனஸ் 2 into 2 4 y எக்ஸை பொறுத்து பண்ணோன்னா dy by dx மாறிலியே பண்ணால் 0. சரி, இப்போ minus 4y into dy by dx equal to plus 2x அந்த பக்கம் வந்தால் minus 2x மைனஸ் மைனஸ் போய்டும். புரிஞ்சுங்களா? சரி, இப்போ dy by dx equal to இப்போ இங்கே 2x இருக்கு, இங்கே 4y பெருக்கல் இருக்கு, அந்த பக்கம் வந்தால் வகுத்தல். ஸோ இப்போ 2x by 4y. ஸோ இந்த 2x இந்த 4y எதில் இருக்குங்க? பெருக்கல் இருக்குது, அந்த பக்கம் போனால் வகுத்தல். ஸோ ஒரு தடவை 2 தடவை. ஸோ இப்போ dy by dx equal to x by 2y. சரி, ஒரு புள்ளி எடுத்திருக்கோம். இப்போ நான் சாய்வு கண்டுபிடிக்க போகிறேன். சாய்வு m1 dy by dx என்ன புள்ளி எடுத்திருந்தேன்? x1, y1. அதில் போட்டோன்னா என்னாகும்? dy by dx என்ன? minus x by 4. ஸோ இப்போ minus x by 4 எந்த புள்ளி? x1, y1. ஸோ இப்போ எக்ஸுக்கு இது எக்ஸுக்கு பதிலாக இது ஒய்க்கு பதிலாக எடுத்துக்கணும். ஸோ நான் எக்ஸுக்கு பதிலாக மட்டும் எடுத்துக்கிறேன், ஏன்னா எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போது minus x1 by 4 இதான் வந்து m1. சரிங்களா? சரி, அடுத்தது வேற என்ன சொல்லியிருக்காங்க? இன்னொன்று அடுத்தது இருக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி சாய்வு m2ன்னு எடுத்துக்க போகிறோம். dy by dx இதுவும் என்ன புள்ளி? வெற்ற புள்ளி x1, y1. சரி, அப்போ dy by dx என்ன? x by 2y. எந்த புள்ளி? x1, y1. இப்போ இந்த xக்கு பதிலாக x1, yக்கு பதிலாக y1 போட்டுக்கலாம். அப்போ என்ன வரும்? x1 ஸ்கொயர் அப்படியே வரும். xக்கு பதிலாக x1 தானே, x1 by 2 into y1. இது வந்து m2. ஸோ m2 எடுத்தாச்சு. அவங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? செங்குத்தாக வெட்டிக்கொள்ளும், செங்குத்தா வெட்டிக்கும்னு சொல்லியிருக்காங்க. செங்குத்தா வெட்டிக்கும்னா m1 dot m2 equal to 0. செங்குத்தா வெட்டிக்கும்னா என்னங்க ஒரு கண்டிஷன்? நிறுவனம் என்ன? m1 dot m2 equal to 0. அதை நீங்கள் எழுதணும். செங்குத்தாக நீள்வட்டமும் பரவளையும் செங்குத்தாக வெட்டிக்கொள்ளும் அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ m1 dot m2 equal to 0 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. சரி, அப்போது இப்போ நம்ம m1 dot m2 equal to 0 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? செங்குத்தா வெட்டிக்கொள்ளும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செங்குத்தா வெட்டிக்கொள்ளும்னா என்ன அர்த்தம்? m1 dot m2 equal to -1ன்னு சொல்லணும். அது நம்ம சொல்லணும், m1 dot m2 equal to -1. சரி, அதுக்கு முன்னாடி இப்போ m1 m2 கண்டுபிடிச்சிட்டோம், இருக்கட்டும். ஸோ நமக்கு கேள்விகள் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த 2 சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க, நீள்வட்டத்துக்கு ஒன்று, பரவளையத்துக்கு ஒன்று. அந்த 2 சமன்பாடுகளையும் எக்ஸுக்கு பதிலாக x1, yக்கு பதிலாக y1. ஏன்னா நம்ம வெட்டிக்கொள்ளும் புள்ளி என்ன எடுத்திருக்கோம்? x1, y1. ஸோ அதை வச்சு எழுத போகிறோம். ஸோ இப்போ அதை வச்சு எழுதணுன்னா என்ன வரும்? ஃபஸ்ட்டு சமன்பாடு, இந்த நீள்வட்டத்தோட சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க? x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு 8ன்னு சொல்லியிருக்காங்க. x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு 8ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் x1, y1 பயன்படுத்தி எழுதணும். x1, y1 பயன்படுத்தி எழுதுனா x1 ஸ்கொயர் y1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 8. சரி, அடுத்தது பரவளையத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க? x ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. x square minus 2y square equal to 4. Minus 2y square equal to 4. அப்போ x1 square y1 minus 2y1 square equal to 4. சரி, இப்போ
பாயிண்ட் ஆஃப், அதாவது ஒரு வெட்டி கொள்ளும் அப்படின்னாவே ஒரு ஷார்ட்கட் நமக்கு தெரிஞ்சிருக்கும். வெட்டி கொள்ளும் அந்த புள்ளியை கண்டுபிடிக்கணும்னாவே ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இது x1 ஸ்கொயரோடது, இது y1 ஸ்கொயரோடது, இது 1ஓடது. நம்ம 10ஆம் வகுப்புல படிச்சிருப்போம் இல்லைங்களா? பாருங்க, ஞாபகம் வந்துடும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே நடுவுல இருந்து தான் எடுத்துட்டு போகணும். நடுவுல இருந்து எடுத்துட்டு திருப்பி முன்னாடி வரணும். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சமன்பாடு இதுதான், சமன்பாடு 1, இது சமன்பாடு 2. முதல் சமன்பாடுல நடுவில் இருக்கிறது என்ன? 4. இப்போ இங்கே 4. அடுத்தது என்ன இருக்கு? அடுத்தது மாறிலி. ஸோ இந்த மாறிலி நீங்கள் உள்ளே கொண்டு வந்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸோ ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 0 -4 தானே? ஆமாம். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? -8. அடுத்தது திருப்பி இப்போ இது முடிச்சிட்டிங்க, இதுவும் எடுத்துட்டீங்க. இப்போ இங்கே வந்துடணும். x1 ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்க கெழு என்ன? 1. ஸோ கெழுக்கள் மட்டும்தான் எடுக்கணும். திருப்பி நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்க? அங்கேயே கொண்டு முடிச்சிடணும். 4ல் ஆரம்பிச்சிங்க, 4லேயே வந்து முடிச்சிடணும். புரிஞ்சுதா? சரி. அதே மாதிரி ரெண்டாவது சமன்பாடு -2, அடுத்தது -4, அடுத்தது x1 ஸ்கொயரோட கெழு 1, அடுத்தது எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே முடிச்சிடணும், -2. புரிஞ்சுதா? சரி. ஆனால் இப்போ நம்ம இந்த கேள்வியில் எடுத்துக்க போகிறது இது 2 மட்டும்தான். இதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். 1 இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஏன்னா நமக்கு தேவை x1 ஸ்கொயர் y1 ஸ்கொயர், இது மட்டும் தான் நமக்கு வேணும். ஸோ அதை மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ x1 ஸ்கொயர் டிவைடட் பை, எப்படி எழுதணும்னு பாருங்கள். x1 ஸ்கொயர் டிவைடட் பை ஈக்குவல் டு y1 ஸ்கொயர் டிவைடட் பை, இப்படி எழுதி வச்சுக்கணும். இப்போது இது ஃபஸ்ட்டு x1 ஸ்கொயர் வேணும்னா இது ரெண்டையும் பெருக்கணும். 4 × -4 -16, அதை இங்கே எழுதிக்கணும். அடுத்தது கீழேருந்து மேலே பெருக்கணும். -2 × -8 +16, கீழேருந்து ஒரு மைனஸ் போகும், அப்போ -16. புரிஞ்சுங்களா? சரி. அதே மாதிரி y1 ஸ்கொயருக்கு எடுக்கும்போது இது ரெண்டையும் பெருக்கணும். அப்போ -8 × 1 -8. அடுத்தது கீழேருந்து மேலே -4 × 1 -4, கீழேருந்து ஒரு மைனஸ் போகும், +4. அப்போ என்ன வரும்? x1 ஸ்கொயர் பை -32 ஈக்குவல் டு y1 ஸ்கொயர் பை -4. இப்போ மைனஸ் மைனஸ் போயிடும். இப்போது x1 ஸ்கொயர் பை y1 ஸ்கொயர், பெருக்கல் இருக்குது, இங்கே வந்தால் வகுத்தல், இங்கே வகுத்தல் இருக்காங்க, போனால் பெருக்கல். 32/4, 4 ஒரு தடவை, 4 8 தடவை. அப்போது என்ன வரும்? x1 ஸ்கொயர் என்ன வரும்? x1 ஸ்கொயர் பை y1 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன நமக்கு கிடைக்கும்? 8ன்னு கிடைச்சிரும். 8 கிடைச்சிருச்சா? சரி, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன சொல்லணும்? செங்குத்தா வெட்டி கொள்ளும்னு சொல்லணும். செங்குத்தா வெட்டி கொள்ளும்னா என்ன அர்த்தம்? m1 டாட் m2 ஈக்குவல் டு -1 சொல்லணும். m1 டாட் m2 ஈக்குவல் டு -1 சொல்லணும். m1 என்ன? -x1/4. m2 என்ன? x1/2 × y1. x1/2 × y1. சரி, கரெக்டாக தான் எழுதியிருக்கோமா? 2y y1 போட்டிருக்கோம். ஓகே, இங்கே பாருங்கள், 2 4s are 8y × dy/dx தானே வரணும். 2 4s are 8, இப்போ 8y × dy/dx. ஸோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல மட்டும். 8y, இப்போ இங்கே 4y y. சரியா? ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அந்த சின்ன மிஸ்டேக் இல்லாமல் கூட நீங்கள் எழுதணும். y1, அப்போ எங்கே எழுதும்போது அந்த இது வரும்னா இங்கே வரும், 4y1. சரியா? சரி, ஈக்குவல் டு -1. இப்போது -x1 × x1 -x1 ஸ்கொயர். ஸோ ஆக்சுவலாக இதை நம்ம சொல்லணும் இல்லையா? இதான் வந்துட்டு நிறுவ வேண்டிய விஷயம். நிறுவ வேண்டிய விஷயமே இதுதான் இல்லையா? ஸோ அதை நீங்கள் இப்படி எழுதிக்கோங்க. நிறுவ வேண்டியது இது -1, இதுதான் வந்து நீங்கள் நிறுவனம் இல்லையா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நிறுவ வேண்டிய விஷயம். இப்போ நான் இதில் LHS மட்டும் எடுத்து RHS சொல்ல போகிறேன். அப்போது m1 டாட் m2 மட்டும் எடுத்துக்க போகிறேன். m1 என்ன? -x1/4y1 -x1/4y1 டாட் m2 என்ன?
x1 by 2y1 x1 by 2y1 சரி இப்போ இதை ரெடி பெருக்கலாமா இப்போ என்ன வரும் minus x1 square divided by 8y1 square வருமா சரி இப்போ minus 1 by 8 into x1 square by y1 square எழுதிக்கலாமா சரி இப்போ x1 square by y1 square நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 8ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா சரி அப்போ அந்த 8 இங்கே போட்டுக்கலாமா அப்போ என்ன வரும் minus 1 by 8 into 8 இப்போ இந்த 8 போயிடும் அப்போது நமக்கு தேவையான விஷயம் கிடைச்சிருச்சா m1 dot m2 equal to minus 1 ஸோ இதானே நம்ம நிறுவ வேண்டியதாக இருந்துச்சு ஸோ அதுவே கிடைச்சிருச்சா ஸோ அப்போ கடைசியில் நம்ம என்ன எழுதணும் என்ற நீள்வட்டமும் பரவளையும் செங்குத்தாக வெட்டி கொண்டது நீங்கள் அதை எழுதணும் கட்டாயம் எழுதணும் கீழே எழுதணும் எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் ஆகவே நீள்வட்டமும் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் plus 4y x square plus 4y square equal to 8 x square plus 4y square equal to 8 என்ற நீள்வட்டமும் x square minus இன்னொன்று என்னது x square minus 2y square equal to 4 x square minus 2y square equal to 4 என்ற பரவளையமும் எப்படி செங்குத்தாக வெட்டி கொண்டது புரிஞ்சுதுங்களா ஸோ இது கண்டிப்பாக கீழே எழுதிருங்க ஸோ இது ரெண்டும் செங்குத்தாக வெட்டிருச்சு புரிஞ்சுதுங்களா சந்தேகம் ஏதாவது இருக்கா இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நல்லா பார்த்துக்கோங்க சரியா ஒன்றும் இல்லைங்க ஒரு நீள்வட்டம் அதிபரவளையம் கொடுத்து செங்குத்தாக வெட்டி கொள்ளும்னு சொன்னால் போதும் ஸோ அதை வெட்டி கொள்ளும் சொல்கிறதுக்கு அந்த ரெண்டோட சமன்பாடையும் எடுத்து நம்ம வகையிடுறோம் எக்ஸை பொறுத்து வகையிடுறோம் ஸோ எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா அதுலேருந்து சாய்வு m1 m2 கண்டுபிடிச்சிருவோம் ஸோ சாய்வு கண்டுபிடிச்ச பிறகு நம்ம 10th கான்செப்ட் அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அதாவது என்ன சொல்கிறது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனாக வெட்டி கொள்ளும் புள்ளி ஸோ அந்த வெட்டி கொள்ளும் புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மெத்தட் தான் இங்கே பயன்படுத்துகிறோம் ஸோ அதை பயன்படுத்தி பார்க்கும்போது நமக்கு x1 ஸ்கொயர் பை y1 ஸ்கொயருக்கு ஒரு மதிப்பு கிடைச்சிருது ஸோ அந்த மதிப்பையும் வச்சுக்கிறோம் இப்போ நம்ம என்ன சொல்லணும் அந்த ரெண்டும் செங்குத்தாக வெட்டி கொள்ளும்னு சொல்லணும் செங்குத்தாக வெட்டி கொள்ளும்னா என்ன m1 dot m2 equal to minus 1 இல்லையா ஸோ அதை தான் நம்ம கொண்டு வரணும் அதான் நம்ம நிறுவ வேண்டிய விஷயம் ஸோ அதை நிறுவ வேண்டிய விஷயத்துக்கு m1 dot m2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு -1 கொண்டு வந்திருக்கோம் ஸோ இவ்வளோதான் ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம் அந்த நீள்வட்டமும் பரவளையமும் செங்குத்தாக வெட்டி கொண்டதுன்னு சொல்லிடலாம் புரிஞ்சுதுங்களா ஸோ இதோட எடுத்துக்காட்டு கேள்விகள் ஃபுல்லாக முடிஞ்சுது ஸோ இந்த எடுத்துக்காட்டு கேள்விகளை ரொம்ப தெளிவாக பார்த்துருங்க அப்போ தான் உங்களுக்கு பயிற்சியில் உள்ள கேள்விகள் எல்லாமே ரொம்ப எளிமையாக புரியும் சரியா ஸோ எடுத்துக்காட்டு கேள்விகள் ஃபுல்லாத்தையும் தரவாக கண்ணில் பார்க்க வேணால் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே 5 மதிப்பெண் கேள்விகள் தான் 3 மதிப்பெண்ணோ 2 மதிப்பெண்ணோ கிடையாது ஸோ அதனால் தெளிவாக பார்த்துருங்க சரியா அப்போ தான் உங்களுக்கு பயிற்சி ரொம்ப எளிமையாக இருக்கும்